சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து எப்படி சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்துடலாமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு நீங்க ஒரு அயன் பண்ணிக்கணும். அதில் அயன் பண்றப்ப நமக்கு இப்படி ஒரு கோடு வரும். அண்ட் அனதர் பக்கத்தை எடுத்து இது மேல கரெக்டா ப்ராப்பரா வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க ஒரு அயன் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு half ஆஃப் த சாரி டிவைட் ஆயிடும். அதை அப்படியே எடுத்துட்டு அடுத்து இதோட ஹாஃப் வந்து வச்சு ஒரு ப்ளீட் பண்ணிக்கணும். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அகைன் ஒரு அயன் பண்ணணும். இதை ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு அயன் பண்ணணும். அழகா நமக்கு ஃபோல்டிங் வந்து விழுந்துருச்சு. சேமா நம்ம அந்த பக்கம் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இந்த பக்கத்துலையும் இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சு இதில் ஒரு அயன் பண்ணிக்கணும். இது மேலே வச்சு இப்படி ஒரு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு அயன் பண்ணிக்கணும். இதை அப்படியே அழகா எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை பிடிச்சிட்டிங்கன்னா 1 விட்டு 1 இப்படி எடுக்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். அழகா அப்படியே வந்து ஒரு விசிறி மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அப்படி நம்ம அலைன் பண்ணிக்க வேண்டியதுதான். எஸ், நம்ம மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இதை அப்படியே போட்டு அயன் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். எஸ், இதை அப்படியே லூஸ் விடாம அப்படியே ஒரு அயன் தான். அவ்வளோதான். பர்ஃபெக்டா அயன் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டா இப்போ இவ்வளோ அழகான ஒரு நமக்கு ப்ளீட்ஸ் வந்து முந்தான ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து ஒரு விசிறி மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். தெரியுதா? இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் நமக்கு பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு மெத்தட்.